அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் தான் சொல்லி தரப்போகிறேன். நம்ம அகாடமியில் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ₹600 வரையும் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வந்து ₹600 பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை நான் எப்படி வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணணும்னு சொல்கிறேன். சரியா? இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து வந்துடும். லெஜெண்டர் பாலினாமியல், ஹெர்மைட் பாலினாமியல், பெசல் பாலினாமியல், லாகுரி. இதில் இந்த லெஜெண்டர், ஹெர்மைட், பெசல், லாகுரிக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்கும். அதை தான் நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணுறோன்னு சொல்லித்தரேன். சரியா? அதாவது இது என்னது ஒய் டபுள் டேஸ் அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னா d² ஒய் டிவைடட் பை dx², ஒய் டேஸுன்றத dy டிவைடட் பை dx ஒய் அப்படின்னு இருக்கும். சரியா? இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னென்ன டேம் வச்சு ஒரு ஈக்குவேஷன் வரும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஜெண்டருக்கு என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒய் டபுள் டேஸுக்கு கீழே 1 - x², ஒய் டேஸுக்கு -2x, ஒய்க்கு வந்து n×n+1. சரியா? இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 1 - x² ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x, முன்னாடி மைனஸ் இருக்கனால -2x போட்டுக்கிட்டோம். ஒய்க்கு நேராக n×n+1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, ஹெர்மைட்டுக்கு இந்த ஆர்டரை மாற்றிடாதீங்க. சரியா? ஹெர்மைட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க, இதில் இருக்கக்கூடிய 1 அப்படியே கீழே இறக்கிக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய 2xஐ அப்படியே கீழே இறக்கிக்கிற போகிறீங்க. இதில் எத்தனை n இருக்குது, 2 n இருக்குது. ஸோ 2n. ஹெர்மைட் என்ன பண்ண போகிறோம், லெஜெண்டரை பார்த்து அப்படியே எழுத போகிறோம். ஃபஸ்ட் இருக்க 1 அப்படியே எழுதுகிறோம், -2x அப்படியே எழுதுகிறோம். எத்தனை n இருக்கோ அதை இங்கே சேர்த்து போட்டுக்கிறோம், 2n சொல்லி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பெசலுக்கு என்ன பண்ண போகிறோம், ஹெர்மைட் லெஜெண்டரில் இருக்கக்கூடிய 1 நீங்கள் இங்கே போட்டிங்க, ரிமைனிங் என்ன இருக்குது x², அதை இங்கே போடுறீங்க. சரியா? x² இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இந்த x²லேருந்து 1 குறைச்சி எழுதணும். இப்போ எக்ஸு இங்கே வந்து x² -n² அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லாகுரிக்கு என்ன பண்ண போகிறோம், x²லேருந்து 1 குறைச்சி எழுதுகிறோம், எக்ஸு. அடுத்தது என்னது, இங்கே மேலே இந்த ஈக்குவேஷன்லேருந்து 1 குறைச்சி எழுத போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ x²லேருந்து 1 குறைச்சா எக்ஸு, இந்த எக்ஸ்லேருந்து 1 குறைக்க போகிறீங்க, அதனால் 1 - x. லாஸ்ட் இது என்னது, n. இது போட்டிங்க அப்படின்னா லாகுரி. சரியா? இதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும், ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஹெர்மைட்டுக்கு ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்களேன்.